ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய ஸ்ரீவச்சன் கிரிக் யுனைடெட் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். என்னடா இன்னைக்கு இவன் ஹோஸ்ட் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அதர் சைட்ல தான் இருப்பேன். சரி, ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணன் ப்ரோ இருக்காரு. நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அவங்களோட ரிலீசஸ் எப்படி இருக்கு, அவங்க ஆப்ஷன்ல எப்படி போவாங்க அப்படின்றத பத்தி பேச போறோம். ஸோ சரவணன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய். ஹாய். ஸோ நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி பேசினது. ட்ரேட்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட்ஸ்ல மேபி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட், தி பிக்கஸ்ட் ட்ரேட் ஆஃப் ஐபிஎல் ஹிஸ்டரியில இன்வால்வ் ஆனாங்க வித் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட்ல வாங்கிட்டு பிளஸ் டானவன் ஃபெரேரா வேற ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. 16 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஒரு ஓவர்சீஸ் ஃபில் பண்ணணும். 9 மெம்பர்ஸ் ஃபில் பண்ணணும் ஒரு ஓவர்சீஸ் அதுல. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ் 16.9 crores. ஸோ அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யார் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ். எஸ் ப்ரோ. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சொல்லப்போனால் ஒரு வேல்யூபிளான ட்ரேட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் அதான் அவங்களுக்கு டொனால்ட் ஃபெரேரா ஆல்ரெடி அவங்களோட ஒரு மிக்ஸில் இருந்திருக்காரு. ஸோ அவர் மறுபடியும் எடுத்திருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி நம்ம அன்னைக்கு பேசினதுல ஹெட்மேரை அவங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா ரெண்டு பேரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் கன்சிடரிங் ஹசரங்காஸ் ரிலீஸ் கொஞ்சம் எனக்கு இது ஆர்டர் தெரிஞ்சு. பட் அவங்க அவங்களோட பிளான்ஸ் படி பார்த்தா ஓரளவுக்கு மற்ற ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் ஸ்லாட்டே ஸ்பின்னரா அவங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்ல தான் அந்த ஹசரங்கா விட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நான் பழைய வீடியோல சொன்னப்பயும் அவங்க கிட்ட ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இல்லாம இந்த டைம் ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் வந்தனால மேபி இஃப் தேர் பிளேசிங் சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஆப்வியஸ்லி 11ல இருப்பாரு. சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயர் 11ல இருக்கும் போது ஒரு பவுலிங்க்கும் அவர் யூஸ் ஆகுறாரு. 2-3 ஓவர் ஸ்பெல் வரும். ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர், ஹீ கேன் பவுல் ஆல் 4 ஓவர்ஸ்ன்றப்போ அங்க கீழே ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் பர்கர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 12 ஓவர்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே ஒரு 5 பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. வித் அனதர் பவுலிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்றது அஸ் வெல் அஸ் நம்ம இப்போ அவங்க செகண்ட் பவுலிங் செகண்ட் ஐ மீன் ஒரு சேஸ் எடுக்கிறாங்கனாலோ இல்லை ஃபர்ஸ்ட் பவுலிங்ல இருக்காங்கனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரோட போவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தேல் ஹாவ் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் விச் தே டிட் நாட் ஹேவ் இன் லாஸ்ட் சீசன். அந்த லாஸ்ட் சீசன்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இல்லாம இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு 9th பொசிஷன்ல முடிக்கிறதுக்கு. ஸோ திஸ் டைம் அந்த அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ட்ரேட் ரொம்ப பயங்கரமா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. சஞ்சு சாம்சன் லீவிங் பிக் ஸ்டார் ஃப்ரம் த ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்கு தேவை ஒரு பவுலர். அண்ட் அதை எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம் கரன் வரப்போ அவர் ஒரு ஸ்லோ ட்ராக்ஸ்ல கூட நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ அதனால ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு பேட்டிங் லைனப்லயும். அண்ட் நம்ம இப்போ ரெண்டு இது பார்த்துக்கிட்டோம்னாலும் ஓப்பனிங்ல சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் வித் தேர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் ப்ராபப்ளி தே வில் பி கோயிங் ஆன். அதாவது அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் அட்டாக்லாம் இருக்காது. ப்ராப்ளி அந்த 6 ஓவர் மார்க்ல அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரன் ஸ்கோர் பண்ண முடியுன்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. அண்ட் நம்பர் 3 சஞ்சு சாம்சன் பதில் இந்த டைம் ரியான் பராக் ஸ்டெப் அப் பண்ணுவார். அஸ் வெல் அஸ் இன் 4 ஜுரேல். ஸோ அவங்க ஹெட்மேர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. இங்கே ஹெட்மேர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தே கான்ட் பிளே சாரி சாம் கரன். ஸோ அவங்க ஹெட்மேர் பிளேஸ் பண்ணாமல் மேபி ஹெட்மேர் ஒரு பேக்கப் பேக்கப் ஆப்ஷனாக வச்சுட்டு தே கேன் பிளே சஞ்சு சாம்சன் சாரி சாம் கரன் அண்ட் ஜடேஜா. அதுக்கடுத்து ஒரு பொசிஷன்ல தான் ஒரு பிளேயர் வேணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தீப் சர்மா அண்ட் பர்கர் அண்ட் தென் இவரை ஜொஃப்ரா ஆர்ச்சர் வச்சா அந்த 11 கம்ப்ளீட் ஆகுது. வித் நம்ம சொன்ன மாதிரி சுபம் துபே ஹிட்ரா அங்கே பிளேஸ் ஆகலாம். ஆரஞ்ச் நம்ம சொன்ன இம்பாக்ட் இன்னொன்று சப்கா. ஆப்ஷன்ல துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் சப். ஸோ ரெண்டுல யாருனாலும் இம்பாக்ட் சப் ஃபார் பேட்டிங் அண்ட் பவுலிங்ன்ற மாதிரி வரும். ஸோ மோர் ஆர்லெஸ் சிமிலர் டு தெல்வி. அதாவது அவங்களுக்கு பவர் ஹிட்டிங்கும் கீழே கொஞ்சம் ஜடேஜா அடிக்கிறதுக்கும் ஒரு பிளேயர் வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் தே நீட் அன் அதர். சொல்ல போனா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் 8th பொசிஷன்ல. அவ்வளவுதான். ஓகே. ஸோ நீங்க சொன்னீங்க ஹெட்மேர் ஆடுறது பேக்கப்பா வச்சுப்பாங்க அப்படின்றது. பட் எனக்கு தெரிஞ்சு 11 கோடி கொடுத்து ஒரு பிளேயர் அவங்க ஆக்சுவலி ஹெட்மேரை அவங்க பேக் பண்றாங்க. இஸ் கோயிங் டு வின். எனக்கு என்னமோ ஹெட்மேரை அவங்க பேக்கப்பா வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பராக் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, நம்ம டாப் 3ல பராக் நம்பர் 3 ஆடிடுவார். பேடை கட்டிட்டு போயிடுவார். அவர் பாட்டு ஓடிடுவாரு, கேட்டாலும் கேட்கலனாலும்.
நம்பர் 4ல த்ருவ் ஜூரல் வந்துருவாரு. நம்பர் 5ல எட்மேரை கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு எட்மேர் ஆட போட்டாரு. நம்பர் 6 வந்துட்டு எட்மேருக்கு பேக்கப்பா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி டோனவன் ஃபெரேராவை எட்மேருக்கு பேக்கப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா பட் சம்வேர் ஐ ஃபீல் டோனவன் ஃபெரேரா இருக்கிற ஃபார்முக்கு அவரை எப்படியாவது 11ல இன்க்ளூட் பண்ணிடணும். பட் அட் த காஸ்ட் ஆஃப்னா இப்போ சாம் கரனை தான் உட்காத்தி வைக்கணும். ஸோ சாம் கரன் உட்காத்தி வச்சுட்டு தான் போகணும். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா எட்மேர் at 5, சாம் கரன் at 6, ரவீந்திர ஜடேஜா at 7. என்னன்னா இங்க என்ன பிரச்சனைன்றதோட என்னன்னா வண்டியா லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரியான் பராக், த்ருவ் ஜூரல் தவிர டாப் 7ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதனால என்னன்னா அது ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி நம்பர் 8ல நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் லெக் ஸ்பின்னர் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரவி பிஷ்னாய் 16 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் 9 ஸ்லாட் ஃபில் பண்ணும். எல்லாமே இதுக்கப்புறம் எடுக்க அந்த ஒரு லெக் ஸ்பின்னரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாருமே வந்து என்னன்னா பேக்கப் தான் அவங்களுக்கு வந்துட்டு. வேற யாரையும் அவங்க பெருசா போக முடியாது அன்பார்ச்சுனேட்டா. ஏன்னா ட்ரேட்ல வேற இன்வால்வ் ஆயிட்டாங்கன்றதுனால பர்ஸ் அவங்களுக்கு பெருசா இல்ல. ஸோ பேக்கப்பா அவங்க லெக் ஸ்பின்னர் வந்து என்னன்னா ராகுல் சகர் இல்லைன்னா வந்துட்டு ரவி பிஷ்னாய்க்கு போவாங்க. முந்தி அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எட்மேரை ரீடைன் பண்ணதுக்கு காரணமே என்னன்னா சரி எனக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எட்மேரை நம்பி போறேன், இந்த சைடு எனக்கான ஒரு லெக் ஸ்பின்னர் வேணும். அவங்க போன வாட்டி அவங்க எங்க அடி வாங்கினாங்க அப்படின்னா அகைன் அவங்களுக்கு 2022, 23ல சக்சஸ்ஃபுல்லா இருந்த அந்த ஆர்ஆரோட சக்சஸ்ஃபுல் சீசன்ல இருந்த டைம்ஸ்ல இருந்த அஸ்வின் சஹலை மிஸ் பண்ணதுதான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தீக்ஷனா அசரங்கா வந்தாங்க, ஒர்க் ஆகல அந்த அளவுக்கு. ஸோ அதான் ஆர்ச்சர் வந்து என்னன்னா பழைய ஆர்ச்சர் மாதிரி வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஸ்டில் 2019 ஆர்ச்சர் கிடையாது. பட் என்னன்னா கிட்டத்தட்ட பீக் ஃபார்ம் அட்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆர்ச்சரை கொண்டு வந்துருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாண்ட்ரே பர்கர் அந்த சைட்ல போட்டுருவாங்க. அப்படி யாண்ட்ரே பர்கர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா உங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல போட்டுருவாங்க. ஸோ ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர் பார்ப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே வந்து ராகுல் சகருக்கும் போறாங்க. பிளஸ் நம்ம ரவி பிஷ்னாய்க்கும் வந்து என்னன்னா 2 பேரும் போவாங்க. ரவி பிஷ்னாய் நம்ம ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றோம். பட் ரவி பிஷ்னாய் கண்டிப்பா ஒரு 10+ crores எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது எடுத்துருவாரு. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சாங்க அப்படின்னா கரண் சர்மான்னு ஒரு பவுலர் இருக்காரு. நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல லாஸ்ட் இயர் ஆடினாரு. கரண் சர்மா மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து அவங்க கொஞ்சம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இஃப் இன் கேஸ் அவங்களோட பர்ஸால இந்த 2 பிளேயர்ஸா அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா. ஸோ கரண் சர்மாக்கு போயிட்டு கரண் சர்மா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வச்சுட்டு பிளஸ் ரியான் பராக் அங்கங்க ஒரு ஓவர் போட்டுவாரு. அந்த சைட்ல ரியான் பராக போட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இப்படி வச்சுட்டு அவங்க ஸ்பின்னை மேனேஜ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி யாண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மாவோட 12 சாலிட் ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் பிளஸ் ரவீந்திர ஜடேஜாவுடைய ஒரு 4 ஓவர்ஸ்னா 16 ஓவர்ஸ் ஆஃப் ஓவர்ஸ் அவங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கரண் சர்மா பிளஸ் ஒரு சாம் கரன் அந்த சைடு அப்படி இப்படின்ட்டு அந்த மேனேஜ் பண்ணி தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஆல் அவுட் அவங்க ஒரு ப்ராப்பர் ராகுல் சகர் மாதிரி ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னருக்கு அவங்க போறதுக்கான சான்சஸ் அதிகம். இல்லைன்னா கரண் சர்மாக்கு போறது. மற்றபடி மீதி எல்லா காம்பினேஷனும் உண்டு. இதுல வேற யாருக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா யாண்ட்ரே பர்கருக்கு வந்து ஒரு பேக்கப் வந்துட்டு நம்ம குவேனாமப்பாக்கா இருக்காரு. ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா மேபி ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு பேக்கப் எடுக்க முடியுமா? ஆனா 14 மேட்சஸ் ஆடிட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் எடுக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா ஷிம்ரன் எட்மேருக்கு ஒரு பவர் ஹிட்டரை வந்து அந்த இடத்துல எடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச அந்த சைடுக்கு போக மாட்டாங்க. சப்போஸ் ஷிம்ரன் எட்மேர் கிளிக் ஆகலைன்னா அவர் உட்காத்தி வச்சுட்டு டோனவன் ஃபெரேராவே ஆடிடுவாங்க, சாம் கரனையும் ஆடிடுவாங்க, 2 பேருமே ஆடிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் போறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர் அதாவது ரொம்ப ப்ரூவ் பண்ணாத ஃபசலக் ஃபரூக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அவர் வந்து செம்ம ரன் கொடுத்தாரு. பட் ரொம்ப ப்ரூவ் பண்ணாத ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்கேயாவது இங்கிலாந்துல வந்து ஜாஷ் ஹல்லுன்னு ஒருத்தர் இருக்காரு, இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் 140 சூப்பரா அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பவுலரா இருக்கட்டும். இல்ல நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாஷ் டங் அவரும் சூப்பரா போட்டாரு. ஸோ ஜாஷ் டங் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வருவாங்க. ஆனா என்னன்னா அந்த பிட்ச்ல கொஞ்சம் அவர் என்னன்னா ஷார்டர் லென்ஸ் நிறைய அடிப்பாரு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஐ மீன் எக்ஸாக்ட் லைக் டு லைக் இருக்காது. பட் அந்த இடத்துல வந்து ஓகே இவருக்கு பதில் இவருன்ட்டு ஒரு 2-3 எபிசோடுக்கு ஓட்டுற மாதிரி ஒரு பிளேயரா வந்து அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க போவாங்க. பிளஸ் மீதி இருக்கிற அந்த 8 ஸ்லாட்ஸை வந்துட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு ராகுல் சகர் மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் போவாங்க. ஸோ அந்த லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு மீதி ஒரு 7 ஸ்லாட் இருக்கும். 7 ஸ்லாட் வந்து இங்க இந்த குணால் சிங் ரத்தூர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க லோக்கல் டேலண்ட்ஸை எடுத்து ஓவராலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்து ஆகாஷ் மத்வால திரும்ப எடுக்கிறதுக்கும்
சான்சஸ் இருக்கு. லோவர் பிரைஸ்ல கிடைச்சாங்கன்னா ஆகாஷ் மத்வால், ஏன்னா போன வாட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு ஆகாஷ் மத்வால். ஸோ அவருடைய ஸ்லோவர் டெலிவரிஸ், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் டெலிவரிஸும் வந்து எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா முன்னைக்கு இப்ப ரொம்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு டீம் எடுத்திருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதான் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் அந்த பவுலிங் லைன் அப்போ ஸ்ட்ராங் பண்ணனால இப்போ டீம் லுக்ஸ் பிரெட்டி டீசென்ட். அவங்க ஆப்ஷனுக்கு பெருசா இந்த ஒரு ஒரி இல்லாமல் போகக்கூடிய ஒன் ஆஃப் த டீம்ஸா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருப்பாங்க. கன்சிடரிங் த பெஸ்ட் ட்ரேட் தே டிட் அண்ட் த பேட்டிங் லைன் ஆஃப் தி ஹேவ், ப்ராப்ளி அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்லாட் ஃபில் பண்ணோம் அண்ட் ரிமைனிங் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்லாட்ஸ்ன்றனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் மட்டும் தே ஹேவ் டு ஸ்ட்ரென்தன், அவ்வளவுதான். பெஞ்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணும். பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களோட மிடில் ஆர்டர் கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த பவர் ரேட்டிங் போன வாட்டி அவங்க மெயினா அடி வாங்கினது வந்து என்னன்னா இந்த மிடில் ஆர்டர்ல ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாத ஆள்னாலதான். ஸோ அந்த பவர் ரேட்டிங் வந்து இந்த வாட்டி ஹெட்மேருக்கு கிளிக் ஆகி ஜடேஜா வந்து அந்த 21 ஜடேஜா மாதிரி திரும்ப வந்தாரு அப்படின்னா அவங்க அதுக்கு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி வந்தாரு அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆக்ஷன்ல வந்துட்டு அவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க, கண்டிப்பா ஒரு லெக் ஸ்பின்னருக்கு போறாங்க, அதுல யாரு எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் அவுட் போய் எடுக்கிறாங்க. பட் லெக் ஸ்பின்னர் போய் எடுத்துட்டு அப்படி எடுத்தாங்கன்னா 18, 19ன்ற மாதிரி ஸ்குவாட் வரும். 25 ஃபில் பண்ண முடியாம மினிமம் நம்ம 18 ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க என்னன்னா ஓகே நான் ஆல் அவுட் போய் ராகுல் சகர் எடுத்துட்டு எனக்கு மீதி வந்து அங்கங்க 1 கோடி 2 கோடின்னு இருந்தாலும் நான் அங்கங்க 50 லட்ச ரூபாய்க்கு 4 பிளேயர்ஸ் எடுத்து 19, 20ல கூட ஓகே எனக்கு 25 வேண்டாம் அப்படின்னு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்படி போனாங்கன்னா ஸோ மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகி அவங்களுக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஜடேஜா வந்து 4 ஓவர் போட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா டெஃபினட்டா ராஜஸ்தானுக்கு வந்து இருக்கிற டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்த்துக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு, ப்ரொவைடட் இது எல்லாமே நடந்தா. ஆனா கன்ஃபார்மா போவாங்களான்றது ஷுவர் ஷார்ட்டா சொல்ல முடியல. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்ல இருக்குன்றது ஷுவர் ஷார்ட்ல சொல்ல முடியல. நம்ம அவங்க ஆப்ஷன்ஸ் அப்புறம் என்னன்றது பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ நல்லா நம்ம நிறைய இன்சைட்ஃபுல் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்தீங்க. ஸோ இன்னொரு வீடியோல வந்துட்டு இன்னைக்கு ஆர்ஆர் பார்த்தோம். இந்த ஆர்ஆர் மாதிரி இன்னும் மீதி எல்லா டீம்ஸையும் ஒன்னொன்னா வந்து நோண்டுவோம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ரீவத்சன் அண்ட் சரவணன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. Thank you. Bye.